அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. அனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் ஒருவராகவும் தனித்தவராகவும் இணைகள் அற்றவராகவும் நம்முடைய படையாளராகவும் கொடையாளராகவும் வெற்றி அளிக்கக்கூடியவராகவும் ஞானம் மிகுந்தவராகவும் பொறுமையானவராகவும் இருக்கின்றார். அத்தகைய நம்முடைய மகத்தான இரட்சகரை, அவரை மதிப்பிடக்கூடிய ஒருவரை, உயர்ந்த அந்த உணவளிக்கக்கூடிய நம்முடைய அருகிலே இருக்கக்கூடிய நம்முடைய பிரார்த்தனைகளை செவிமெடுத்து பதிலளிக்கக்கூடிய நம்முடைய இரட்சகரை இங்கே நாம் நினைவு கூறுவதற்காக இந்த வலைதள வகுப்பிலே இருக்கின்றோம். மாஷா அல்லா, லா குவத்தை இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான இந்த அல் குர்ஆன் மட்டுமே மார்க்கத்தின் ஆதாரம் என்றும், இந்த குர்ஆனை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் ஆதாரமோ அடிப்படையோ கிடையாது என்றும் நாம் ஒரு தெளிவான புரிந்து கொள்ளுதலை, அறிவை அடைந்திருக்கின்றோம். அல்லாஹ் அதற்கு நமக்கு அருளும் மாபெரும் கிருபையும் செய்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில் அல்லாஹ்வுடைய மார்க்கமான இந்த குர்ஆன் மட்டும் மார்க்கத்தின் ஆதாரம் என்றும், அதுல உள்ள 114 அத்தியாயங்கள்லையும் தொடர்ந்து நம்ம சின்ன சின்ன சூறாக்களையும் பார்த்துட்டு வரோம். சென்ற வாரத்திற்கு முன்னால ஒரு பெரிய சூறால உள்ள சில வசனங்களை பார்த்தோம். அது 25வது அத்தியாயத்தினுடைய கடைசி முடியக்கூடிய சில வசனங்கள். அதான் இபாதுர் ரஹ்மான் இல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனான் தொடங்கக்கூடிய ஒரு வசனம். அதுல நம்ம ஒரு 3-4 வசனம் பார்த்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியை நம்ம இன்னைக்கு பார்ப்போம். எது வரைக்கும் பார்த்திருக்கோம்னா, தங்கக்கூடிய இடங்கள்லயே மிக மோசமான இடம் கூடிய வாசகத்தோட நம்ம பார்த்தோம் நரகத்தை பத்தி. அதுக்கப்புறம் 67 நம்ம மிஷால பார்ப்போம். அவது பிலாய் விஷயத்தான் ரஜீம். நம்பிக்கையாளர்களை பத்தி அல்ல ஒரு பட்டியல் சொல்றாரு. அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத பத்தி நமக்கு ஒரு பட்டியல் சொல்றாரு. அதுல வரிசையா வருது. அவங்க பூமியில சாந்தமா நடப்பாங்க, அமைதியை மேற்கொள்வாங்க, மூடர்களோட தர்க்கிக்கு நேரிடும் போது சலான் சொல்லுவாங்க, அமைதியா இருப்பாங்க, இரவு நேரங்கள்ல தனிமையில என்ன செய்வாங்க, அவங்க தங்களோட ரட்சகரை அவங்க தியானிப்பாங்க, அது மட்டும் இல்லாம சிரமடைந்து விழுவாங்க, பக்தியின் மேலிட்டால் எல்லாம் இந்த மாதிரி நிகழ்வு நடக்கும் அப்படின்னு நம்மளும் பார்த்திருக்கிறோம். மேலும் அவங்க என்ன செய்வாங்க, எங்க ரட்சகரே நரகத்தின் வேதிலிருந்து எங்களை காப்பீராக அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை, அன்றாடம் அந்த பிரார்த்தனை பண்றது. ரப்பன ஸ்ரீஃப் அண்ணா அதாப ஜஹன்னம் இன்னும் அதாபகா கான கராமா, தங்கக்கூடிய இடத்துலயே அது மிக மோசமான இடம் அப்படிங்கிறது நம்ம அந்த வசனத்துல பாக்குறோம். அன்றாடம் நம்ம பிரார்த்தனை பண்றோம். அதுக்கப்புறம் தொடர்ச்சி 67 சொல்றாரு, அவர்கள் கொடுக்கும் பொழுது, அதாவது வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு அப்படின்னு சொல்லி அந்த வசனம் வர்றது. அது தமிழ் எப்படின்னு பார்ப்போம். அவர்கள் கொடுக்கும் பொழுது ஊதாரித்தனமாகவோ அன்றி கஞ்சத்தனமாகவோ இருக்க மாட்டார்கள், அவர்கள் நடுத்தரமாக கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லி நம்முடைய பண்புல ஒண்ணு அதெல்லாம் குறிப்பிடுறார். நம்பிக்கையாளரை பொறுத்த வரைக்கும், அல்லாஹ்வுடைய நல்லடியாரை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுக்கக்கூடிய இருப்பாங்க. எப்படி கொடுப்பாங்கன்னா, ஊதாரி திறமை கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற நிறைய இருக்குதுங்கிறதுக்காண்டி என்ன செய்ய மாட்டாங்க, அதை ஊதாரி திறமைன்னா ரொம்ப அள்ளி வாரி வழங்குறது, அது அள்ளி வீசுறதுலயே வாரி வழங்குறது தடையில்லை. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம தாராளமா செய்யலாம். ஆனா நம்ம அறிவு உட்பட்டு என்ன செய்யறத, யாருக்கு எப்படி தரணுங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அந்த கணக்கு வழக்கு வச்சுக்கணும். கேட்ட மாத்திரத்திலேயே எல்லாருக்குமே அப்படியே அவனுடைய தேவைக்கு மிஞ்சி வாரி வழங்குறோம்ல, அதெல்லாம் உதாரணம் ஆயிடும். நம்மளை சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேர் இருக்கக்கூடியவங்க மத்தியில நாம அந்த உதாரணம் நடக்க முடியாது. நம்மள உள்ளவங்க பல கேட்டகரி இருப்பாங்க. ஒரு குடும்பத்துல 5 பேர் இருப்பாங்க, ஒரு 2 குடும்பம் உள்ளவங்க இருப்பாங்க, கூடுதலாகவும் குறையாவும் இருப்பாங்க. அப்ப யாருக்கு எப்படி தரணும் அப்படின்னு நம்ம தான் யூகிக்கணும். அந்த அடிப்படையில நம்ம எல்லாருக்குமே ஒரு கை அள்ளி அள்ளி கொடுக்குறோம்னா சமமா அப்படி கொடுக்க கூடாது. யாருக்கு என்ன தேவை அப்படிங்கிறது நம்முடைய அறிவு உட்படுத்தி, இவங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்க, 2 பேரா, அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கறது. இவங்க வீட்டுல 7 பேர் இருக்கிறாங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி கூடுதலா கொடுக்கறது. அதை நம்ம கணக்கு பார்த்து கொடுக்கணுமே தவிர ஊதாரித்தனமா தான் தோண்டித்தனமா கையில வந்ததெல்லாம் அள்ளி கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது சொல்றாரு. அதே சமயம் தப்பா புரிஞ்சிடக்கூடாது, நம்ம வாரி வழங்குறது தவறா அப்படின்னு புரிஞ்சிடக்கூடாது. நம்ம சுத்தி நிறைய தேவையுடன் இருக்கிறாங்க, எல்லாருடைய தேவை நிறைவேறணும்ல. நமக்கு வரலாம் தெரியுமோ, நம்ம சுத்தி நம்ம அக்கம் பக்கம், நம்ம ஊரு, நம்ம நட்பு வட்டம், நல்ல கொள்கை சம்பந்தப்பட்டது நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப முதல்ல வந்தவங்களுக்கு வாரி வழங்கிட்டு கடைசியா கேட்கறவங்களுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாதுல்ல. அதுக்காக அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க சொல்றாரு. எப்படி செய்ய மாட்டாங்க அப்படின்னா, அவங்க கொடுக்கும் போது ஊதாரித்தனமாக கொடுக்க மாட்டாங்க, அதே சமயத்துல 2வது கஞ்சத்தனமாகவும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு.
கொடுக்கும்போது ரொம்ப அற்பமாவும் தேவை அவனுக்கு படுது 10 பேருக்கு, நம்ம 2 பேர் கொடுத்தோம்னா அது அந்த கஞ்சித்தனம் ஆயிடுது இல்லையா, அதையும் அவங்க செய்ய மாட்டாங்கன்னு சொல்றாரு. அப்ப எப்படி நடக்கணும் அப்படின்னா, எல்லா விஷயத்திலயுமே நாம ஒரு சமம் நிலையா அப்படிங்கறத நம்ம எல்லாம் அங்க சொல்றாரு. அந்த அடிப்படையில நம்பிக்கையோட பண்பு அது இருக்குது. நாம் அதை கூடிய மக்கள் இருக்கிறதுக்கு தான் நம்ம படிக்கிறோம். அவருக்கு கொடுக்கும் பொழுது ஊதாரித்தனமாகவோ அல்லது கஞ்சித்தனமாகவோ இருக்க மாட்டாங்க. ரெண்டுக்கும் மத்தியில ஒரு சமமான நிலை நினைச்சவங்க கடைபிடிப்பாங்க. ஆளுக்கு தகுந்த மாதிரி செய்வாங்க. யாருக்கு என்ன தேவை இருக்குது, யார் எப்படி வாழ்ந்து இருக்காங்க, யார் என்ன மாதிரியான ஒரு கேட்டு இருக்கிறாங்க, அதை அறிஞ்சு கொடுக்கக்கூடிய நம்பிக்கையாளர் இருப்பாங்க. அதுதான் நமக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய எங்க ஒரு வழிகாட்டுதலா இருக்குது. அடுத்து தொடர்ச்சியா சொல்ற அவர்கள் நடுத்தரமாக கொடுப்பார்கள். நடுத்தரமா கொடுக்கும், நம்ம தான் அதை அறிவுட்பட்டு செய்யணுங்கிறத சொல்றாரு. நடுத்தரமா கொடுக்கணும். 10 பேர் இருந்தாலும் 10 பேருமே 10,000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி இல்லாம, யாருக்கு என்ன கேட்டகரி, யாருக்கு என்ன தேவைப்படுது, யார் என்ன தேவை எடுத்து இருக்கிறாங்க, எவ்வளவு மெம்பர் இருக்கிறாங்க, இந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை தரம் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சு செய்யணும். அதுதான் ஊதாரித்தனம் இல்லாதது, கஞ்சித்தனம் இல்லாதுங்கிறது நமக்கு 67 சொல்றாரு. அடுத்து 68 வல்லதீன லா எதுவுன மேலாகி இலாகன் ஆகர் அப்படின்னு சொல்லி ஒரு வாசம் வரும். அதுல கடவுளுடன் வேறு எந்த தெய்வத்தையும் அவர்கள் ஒருபோதும் இறைஞ்ச மாட்டார்கள், அன்றியும் எவர் ஒருவரையும் அவர்கள் கொலை செய்ய மாட்டார்கள். ஏனெனில் கடவுள் உயிரினை புனிதமானதாக ஆக்கியிருக்கின்றார், நீதியின் போக்கிலேயே தவிர. அன்றி அவர்கள் விபச்சாரமும் செய்ய மாட்டார்கள். எந்த குற்றத்திற்காக, இந்த குற்றத்திற்காக செய்பவர்கள் அதுக்குரிய விலையை கொடுத்தாக வேண்டும் அப்படின்னு ஒரு நீளமான ஒரு வசனம், 68 வசனம். நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய வசனமா இருக்குது. நம்ம அதை வருமா பாப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்ப முதல்ல தொடங்குறது, கடவுளுடன் வேறு எந்த தெய்வத்தையும் அவர்கள் ஒருபோதும் இறைஞ்ச மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு. பிரார்த்தனை அப்படின்னு ஒரு வடிவம் நமக்கு இருக்குது. பிரார்த்தனைங்கிறது இபாதத்து இருக்குது, அது வழிபாட்டின் ஒரு அங்கமா இருக்குது. அந்த பிரார்த்தனை அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா, கடவுளோட சேர்த்து வேறு யார்ட்டும் சேர்த்து செய்ய மாட்டாங்கிறார். கடவுள்கிட்டையும் செஞ்சுட்டு இன்னொரு இணை வழிபாடு செய்யக்கூடிய அடிப்படையில இன்னொருத்தரையும் கேட்க மாட்டாங்க. அப்படி நம்ம அதெல்லாம் எல்லாருக்குமே தாண்டி வந்திருக்கோம். கடவுளை தவிர யார்ட்டையும் கேட்க கூடாது, கேட்க தேவைப்படாது, கேட்க முடியாது அப்படிங்கிற ஒரு உறுதியான நம்பிக்கை அடைஞ்சிட்டோம். யாருக்கு எந்த சக்தி இல்லை அப்படிங்கிற அடிப்படையில அல்லாஹ் ராமனா சொல்றாரு, அல்லாவோட வேறு எந்த தெய்வத்தையும், தேவன் பல வச்சிருக்கிறாங்க, தேவன் நல்லா குறிப்பிடு, ஏன் அல்ல தேவன் குறிப்பிடுறாரு, மக்கள் மத்தியில பல தெய்வ கொள்கை இருக்குது. தெய்வம்ங்கிறது ஒண்ணுதான், அதை தவிர வேற தெய்வம் கிடையாது. ஆனா மக்கள் மத்தியில பல தெய்வங்கள் சொல்றாங்க, இது மது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மாதிரி இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, நம்பிக்கையாளரை பொறுத்த வரைக்கும். நீங்க அப்படி பல பேருடைய பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களா இருந்தீங்கன்னா நாம அந்த கேட்ட வர மாட்டேன்னு சொல்றேன். இபாதுர் ரஹ்மான்ல வர மாட்டீங்க, நல்லடியாருடைய பட்டியல வர மாட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப வல்லதீன எத்தகையவர்கள் அப்படின்னு தான் வரிசையா சொல்றாரு. எப்படிப்பட்டவன் சொல்லும் பொழுது, கடவுளுடன் வேறு எந்த தெய்வத்தையும் அவர்கள் ஒருபோதும் எரிஞ்ச மாட்டார்கள். பிரார்த்தனை அப்படின்னு சொன்னா கடவுள் மட்டும், அவர்கிட்ட மட்டும்தான் கேட்பாங்க, அவரை மட்டும்தான் சார்ந்திருப்பாங்க, அவர்கிட்ட தான் பிரார்த்திப்பாங்க, அவர்கிட்ட தான் ஆதரவு வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இணை வழிபாடை பத்தி அவர் சொல்றார். வேறு எந்த தெய்வத்தையும் எரிஞ்ச மாட்டாங்க, அன்றியும் எவர் ஒருவரையும் அவர்கள். அதுக்கு அடுத்தபடியா சொல்றார், இந்த இணை வழிபாடு முதல் பாவமா இருக்குது, செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த பட்டியல பாருங்க. நம்ம எல்லாம் குற்றத்தை எது பெருசுன்னா கொலை குற்றம் சொல்லுவோம். அதெல்லாம் தாண்டிய ஒண்ணு மிகப்பெரிய குற்றம் தான் இணை வழிபாடுங்கிறது அல்ல அங்க பட்டியல் சொல்றாரு. அவர் பட்டியல முதல்ல வரக்கூடியது பிரார்த்தனை யார்கிட்ட செய்வாங்க, இணை வழிபாடு செய்யக்கூடிய அந்த தெய்வங்கள்ட்ட செய்ய மாட்டாங்க, கடவுள்கிட்ட மட்டும் செய்வாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு தொடர்ச்சியா சொல்றாரு, அவர்கள் கொலை செய்ய மாட்டார்கள் அப்படிங்கிறார். கொலைங்கிறது மகா ஒரு பாதக செயல், அந்த மாதிரி ஒரு பாதக செயல் அப்படின்னு நம்ம அதை அறிஞ்சு வச்சிருக்கிறோம். அந்த கொலையை செய்ய மாட்டாங்கன்னு அல்லாஹ் ஒரு கட்டளை சொல்றாரு. ஆனா நமக்கு சாத்தான் அப்பப்ப நம்ம என்ன செய்யலாம், நம்முடைய இயல்பான ஒரு குணத்தை கோபம் மூட்டி சண்டை போடக்கூடிய அளவுக்கு நம்ம தூண்டான். இந்த சண்டைல எதுல முடியும், அந்த கைகளை போய் முடியும், கைகளுக்கு எதுல முடியும், கொலையில போய் முடியும். இதெல்லாம் சாத்தானுடைய ஒரு யோசனையா கிசுகிசுப்பா திட்டமா இருக்குது. நாம பல நேரங்கள்ல என்ன செய்யறோம், சிக்கி சின்ன பெண்ணும் ஆயிடுறோம். அப்ப அதெல்லாம் நல்ல வரமுறைப்படுத்துறாரு. நம்பிக்கையாளரை பொறுத்த வரைக்கும், அவங்களை பொறுத்த வரைக்கும் எவர் ஒருவரையும் ஒரு கொலை செய்ய மாட்டார்கள். அந்த வாசத்தை அல்லாஹ் சொல்லும் போது எவர் ஒருவரையும் அப்படிங்கிறார். எவர் அப்படிங்கிற வாசகமே எது சம்பந்தப்படுது, மனித சமூகம் சம்பந்தப்பட்டதா இருக்குது. சாதாரண நம்ம ஆடு மாடு உணவுக்காக நம்ம நிறைய அறுக்கிறோம். கொலை குற்றம் சொல்றோம், மத்தவங்க சொல்றோம், ஏன்பா அதை கொல்றீங்க அப்படின்னு. அல்லாஹ்வுடைய ஒரு சிஸ்டமே ஒன்றை ஒண்ணு உண்டுதான் வாழக்கூடிய சிஸ்டம் வச்சிருக்கிறார். காடுகள் பார்க்கிறோம்,
சிங்கம் எதை வேட்டையாடுது? மான் வேட்டையாடுது. அதுக்கான உணவு அதை எல்லாம் வச்சிருக்கிறார் இல்லையா? பெரும் மீன்கள் இருக்குது, அது சின்ன மீன்களை சாப்பிடுது. ஒரு மீனை வாங்கிட்டு வந்து அறுத்தாலே வயிற்றுல பல மீன் இருக்கிறத பாக்குறோம். அப்ப அதற்கான உணவு அதுவா இருக்கு, நம்ம அறிஞ்சு வச்சிருக்கிறோம். இப்படி ஒன்றோட உணவு இருக்கிறது பாக்குறோம். அந்த அடிப்படையில் புழுக்கள் பூச்சிகளை பாக்குறோம். இந்த கோழி, வாத்து இது போன்ற அந்த பறவைகள்லாம் என்ன செய்யுது? அந்த புழுக்கு பூச்சிகளை சாப்பிடுது, தன்னுடைய குஞ்சுகளுக்கு கொண்டு கொடுக்குது. இதை நம்ம பாக்குறோமா இல்லையா? அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னா, ஒரு உயிரை கொன்றுதான் இன்னொரு உயிர் வாழ்கிறது. அப்படித்தான் அல்லாஹ் சிஸ்டம் வச்சிருக்கிறாரு. அந்த அடிப்படையில் நாம என்ன செய்யறோம்? அல்லாஹ் நமக்காக வழங்கிய அந்த உயிரினங்களை முறைப்படி அறுத்து எதை நமக்கு ஹலாலாகி அதை பூரா நம்ம உண்ணக்கூடிய மக்களா இருக்கிறோம். எதை தடை செய்திருக்கிறாரோ அதை நாம் என்ன செய்யறோம்? தவிர்த்து இருக்கக்கூடிய மக்களா இருக்கிறோம். அந்த அடிப்படையில அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா, அல்லாஹ் குறிப்பிடும் போது எவர் ஒருவரையும் வார்த்தையை பயன்படுத்த மனித இனத்தை எல்லாம் குறிப்பிடுறார். அல்லாஹ்வுடைய வாசம் உண்மையிலேயே ரொம்ப அறிவுபூர்வமா ஞான மிக்க வழங்கப்பட்டதுனால எதுலையுமே நமக்கு கேள்வி வராது, எல்லாமே தெளிவா இருக்கும். ஒரு வார்த்தையில சந்தேகம் வராது, சந்தேகம் வரக்கூடிய இல்லாத அளவுக்கு அது தெளிவா அந்த வார்த்தை வச்சுட்டு போறாரு. அப்படி சொல்லும் பொழுது அங்க சொல்றாரு, எவர் ஒருவரையும் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. அப்ப மனித இனத்தில் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? யாரையுமே அவங்க கொலை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எப்படி கொலை செய்வாங்கன்னா, நீதியின் போக்கிலன்னு சொல்றாரு. அது நமக்கு அல்லாஹ் ஒரு பழி வாங்குதலை பத்தி சொல்றாரு. பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கண்ணு, வலிக்கு வலி அப்படின்னு நம்ம அதை அறிஞ்சு வச்சிருக்கிறோம். ஒரு கொலைக்கு கொலை வச்சிருக்கிறார். அதனால அவர் என்ன சொல்றாரு? நீதியின் போக்கிலேயே அப்படி கொலை செஞ்சா, கொலைக்கு கொலை கொடுத்தா தான் அடுத்த ஒரு தண்டனை நடக்காம இருக்கும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா அதை செய்யலாங்கிறத நமக்கு சொல்றாரு. இருப்பினும் அந்த கொலையில மிகச்சிறந்த எதுன்னா மன்னிக்கிறது சொல்றாரு. அந்த கொலையை கூட தவிர்த்து நீங்க மன்னித்து அருள் செய்வது அப்படிங்கறத நமக்கு சொல்றாரு, மன்னிக்கிறத சொல்றாரு. அந்த அடிப்படையில மனிதர் எவர் ஒருவரையும் நம்பிக்கையாளரை பொறுத்த வரைக்கும் கொலை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற. கொலை செய்வதற்கு பேசிக் என்னவா இருக்குது? நம்முடைய கோபமா இருக்குது. நம்மளை விட்டு என்ன செஞ்சிடும்? போயிடும். சமநிலை இருக்காது, நீதம் நடக்க மாட்டோம். இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது ஒண்ணுக்கு ஒண்ணு முக்கியத்துவம் தரும் பொழுது, கோபத்துக்கு முக்கியத்துவம் தரும்போது அந்த மாதிரி நிகழ்ந்துரும். இதெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா அதுக்கான பேசிக் என்ன? இது மாதிரி கோபத்தை தவிர்த்துக் கொள்ளு, கோபத்தை அடக்கிக் கொள்வான்னு சொல்றாரு. வேற வசனத்துல கோபத்தை எல்லாம் நமக்கு கட்டுப்பட சொல்றாரு. கோபம் கொள்ளாதீங்கன்னு சொல்றாரு, பொறுமையா இருக்க சொல்றாரு. நாம எப்படி நடந்துக்கிறோம்? நமக்கு எவன் இயலாம இருப்பான்னு அவன்கிட்ட கோபத்தை காட்டுவோம். நமக்கு எவன்கிட்ட இயல அவன்கிட்ட பொறுமையை காட்டுவோம். எவனை எதிர்க்க முடியாதோ அவன்கிட்ட பொறுமையை காட்டுவோம். அந்த மாதிரி இல்லாம நேர்மையான அடிப்படை எல்லாத்தையும் செய்யணுங்கிறத அவங்க சொல்றாரு. கோபத்தை அடக்கக்கூடிய எப்போ எல்லா விஷயத்திற்குமே எப்படி நம்மளோட பலசாலிட்ட நம்முடைய கோபத்தை காட்ட மாட்டேங்கிறோமோ அது மாதிரி நம்முடைய பலகீனத்தையும் கோபத்தை காட்டாம. சரி, ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அப்போ நம்ம என்ன சப்ஜெக்ட், அதாவது கொலை குற்றம் செய்ய மாட்டாங்கன்னு சொல்றாரு. கடைசி அதான் பேசினேன், கேடிச்சான்னு தெரியல. கொலை குற்றத்துக்கு காரணம் இருக்கிறது கோபம் அப்படிங்கறத சொன்னேன். அந்த கோபத்தை கட்டுப்படுத்தி அவங்க சொல்றாரு. இந்த நம்பிக்கையாளரை பொறுத்த வரைக்கும் அவங்க எவர் ஒருவரையும் கொலை செய்ய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன்னா அவர் கடவுள் என்ன செஞ்சிருக்கிற உயிர்களை புனிதமானதாக ஆக்கியிருக்கின்றார். எந்த உயிரை? மனித உயிரை, மற்ற உயிர் இல்ல. ஆடு மாடு கோழி இதுவும் உயிர் தான். அந்த உயிரை நம்ம சொல்லலாம், அதை நமக்கு ஹலால் ஆக்கி இருக்கிறாரு. மனித உயிரை பொறுத்த வரைக்கும் எவர் ஒருவரையும் அப்படிங்கிற வாசகத்தை வச்சு நம்ம என்ன கண்டறியலாம்னா, மனித உயிரை அல்ல சொல்றாரு. மனித உயிரை பொறுத்த வரைக்கும் அது புனிதமாக்கி இருக்கிறார். நமக்கே தெரியும் உயிருங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒண்ணு. அதை நமக்கு அனுபவம் இல்லாத நமக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா நம்மளுடைய சொந்த நிகழ்வுகள் சொன்னாலுக்கு சில கனவுகள் மூலமா நம்ம கண்டிருப்போம். நம்முடைய வாழ்க்கை எங்க முடிஞ்சிருச்சு அப்படின்னா நாம எவ்வளவு வருத்தப்படுவோம் தெரியுமா? மறுமையிலுக்கு இருந்து பார்த்தோம்னா அப்படி நம்ம அறிஞ்சிருப்போம். அந்த மாதிரி கனவுகள் நம்ம சில பேருக்கு அந்த அனுபவங்கள் இருக்கும். இந்த உலகத்திலேயே வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இன்னும் அடுத்து நமக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாது. அப்படியான ஒரு கடுமையான ஒரு காலகட்டம் அது. ஆக அந்த உயிர் வாழ்றது மிகப்பெரிய ஒரு அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். இங்க உயிரோடு இருக்கக்கூடிய காலம்ங்கிறது ரொம்ப ஒரு பொக்கிஷமானது. அது விலை மதிப்பட்ட சந்தர்ப்பம் இருக்குது. அந்த சந்தர்ப்பத்தை நம்ம சரியா பயன்படுத்தணும். நம்முடைய காலம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் மன்னிப்பு கிடையாது, அமல் செய்ய முடியாது. நம்ம நன்மையின் தாசில கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. ஒரு 2 பாயிண்ட் இருந்தா போதும், ஒரு பாயிண்ட் இருந்தா போதும், நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற விஷயத்தை அங்க பார்க்கும்பொழுது எவ்வளவு கை சேதம் நம்மளுக்கு. அப்ப அதை நம்ம ஈக்குவல் நம்முடைய வாழ்வினுடைய முடிவை மறந்துருக்கு பிறகு நம்ம வாழ்க்கைக்கு கொஞ்சம் தான் தேவைப்படுது அப்படின்னு நினைப்பு நமக்கு இருந்துட்டே இருக்கும். நம்மளுக்கு இருந்தாலும் நம்ம நிச்சயம் தொடர்ச்சி அல்லாஹ் பரிசுட்டே இருப்போம். அல்லாஹ் நினைவு கூறுது, பிஸ்மில்லா சொல்றது, ஸ்டெப்ஸ் நடக்கும் போதும் சரி, பார்க்கும் போதும் சரி, எதையும் பார்க்கும்போது பிஸ்மில்லா சொல்லிட்டே இருக்கலாம். நாம விழித்திருக்கும் காலம் எல்லாம் ஏதாவது பார்த்துட்டு தான் இருக்கிறோம். எந்த ஒரு பொருளையும் நம்ம திரும்புறோம், இறங்குறோம்,
பார்த்துட்டு தான் இருக்கோம். பார்க்கும்போதெல்லாம் பிஸ்மில்லா சொல்லணும். பிஸ்மில்லாங்கிறது லாங்கா தெரியும் உங்களுக்கு. அவ்வளவு போய் வாசத்தை பார்க்கும் சொல்ல முடியுமா அப்படின்னு? அப்படி இல்ல, சொல்ல முடியாது. அது அவ்வளவு வேகமா செயல்படும். ஏன்னா எல்லாம் நம்ம கையில இல்ல. நான் 10 பார்த்தா 10 பிஸ்மி சொல்லிடலாம், சொல்ல முடியும். சொல்லிக்கிட்டே அதை பார்த்தோம்னா எல்லா வேலையும் கண்ட அல்ல நமக்கு கட்டுப்படுத்தி நமக்கு எல்லாமே நமக்கு தெளிவாக்கி வைப்பாரு. அதை அனுபவம் பட்டிருக்கிறோம். அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம எதை நினைச்சு பார்க்கணும்னா, நம்முடைய வாழ்க்கைக்கு பிறகு அந்த வாழ்க்கையில நமக்கு கொஞ்சம் சொர்க்கத்துக்கு போறதுக்கு அதுல மிஸ் ஆயிடக்கூடாது சொல்றாருல. ஒரு நூல் இலையில் வேணும் தப்பிச்சவங்க பெரும் பாக்கியசாலி சொல்றாரு. அந்த அடிப்படையில அதை நாம எப்பவுமே நமக்கு கடைசி இந்த அமல் கடைசியா இருக்குமோ அப்படிங்கிற நம்ம செயல்பாட்டுக்கணும். ஒரு தொழுவுறமா, ஒரு தியானமா, என்ன வேலையா இருந்தாலும் இது நம்முடைய கடைசி அமலா இருக்குமோ அப்படின்னு ஏன் நினைக்க முடியாது. நமக்கு மரணத்துக்கு எந்த விதமான உத்தரவாதம் கிடையாது இல்ல. மரணம் எப்பவும் வரும். நமக்கு ஜஸ்ட் ஒரு 8 செகண்ட் 10 செகண்ட்ல மூச்சு போயிட்டு வந்துட்டு இருக்குது. ஒரு 20 செகண்ட் நம்ம தம் பிடிச்சா 30 செகண்ட் பிடிக்க முடியும். கொஞ்சம் பயிற்சி எடுத்தவங்க கூட கொஞ்சம் பிடிக்க முடியும். அந்த மூச்சு போயிட்டு வரதுக்கு நமக்கு நேரம் ஒரு ஜஸ்ட் ஒரு 15 செகண்ட் தான். அந்த 15 செகண்ட்ல ஒரு மூச்சு போகல அப்படின்னா நம்முடைய மரணம் நம்ம அருகிலே இருக்குது. உண்டா இல்லையா? அப்போ நம்முடைய அமல் எப்பவுமே என்னவா இருக்குன்னா, கடைசி அமல் இதான் இருக்குமோ. நம்முடைய தொழுகை பக்தியா இருக்கணும், நம்முடைய அமல் பக்தியா இருக்கணும், நம்முடைய அதை கவனத்தோட செய்யணும், சோம்பேறித்தனம் இல்லாம இருக்கணும். இதெல்லாம் ஏன் இருக்குது நம்ம கிட்ட? கவனம் ஏன் இல்ல? ஏன் சோம்பேறித்தனம் இருக்குது? நாம ஏன் பொடுப்பக்கம் நமக்கு வந்து மரணம் கிட்ட இல்ல? எந்த நேரத்தில் நிகழலாம் நமக்கு மரணத்தை வரைக்கும். அப்போ நம்முடைய கடைசி அமலா இது இருந்துச்சுன்னா அந்த அமல் சிறப்பானதா இருக்கணும்னா நாம பக்தியோட செயல்படணும் அப்படின்னு நினைப்போம். அப்ப அந்த உயிரை பொறுத்த வரைக்கும் உயிர் பாருங்க, அந்த உயிர் இல்லைன்னு சொன்னா எந்த அமலும் செய்ய முடியாது. அப்ப அந்த உயிர் எவ்வளவு புனிதமானதா இருக்கும். ஒரு உயிரை நம்ம உயிர் போயிட்டா நாம எவ்வளவு சிரமப்படுவோம், கஷ்டப்படுவோம். நம்ம எவ்வளவு கனவுகள் நம்ம பார்த்துருக்கிறோம். வாழ்க்கையின் கடைசி அந்த எண்டுக்கு போயிடுவோம். போயிட்டு எந்த அளவுக்குன்னு சொன்னா நம்ம எல்லா நஷ்டம் பட்டுட்டோம் அப்படின்னு அங்க நிற்போம். அதுக்கப்புறம் அந்த ஒரு முழிப்பு வந்துச்சுன்னா, ஆஹா நம்ம இங்கதான்டா இருக்கோம், இங்க நம்ம பெட்லதான் படுத்திருப்போம் நம்ம அப்படின்னா நமக்கு வேர்த்து கிடக்கும், தண்ணி ஊத்தி இருக்கும். ஏன்னா அந்த மனமும் அந்த பிரெயின் நிலையும் நம்ம அந்த நிலையை உண்டாக்கிறோம். நம்ம எங்கேயுமே ஓடல, ரெஸ்ட்ல இருந்தோம், சரியான டெம்பரேச்சர்ல தான் தூங்கிட்டு இருந்தோம். ஏன் வேக்குது? மனம் அந்த வேலையை செய்யுது. மனம் அமைதி தரலன்னா இந்த நிகழ்வுல நடக்குங்கிற மனு பார்க்கும். அப்போ நமக்கு பெரிய ஒரு நஷ்டத்தை அடைஞ்சிட்டோங்கிறத நம்ம கனவுல பார்த்துட்டு அதை திடுக்குன்னு முடிக்கும் பொழுது பார்த்தா அது மாதிரி எதுவுமே இல்ல, நாம இங்கதான் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம பெரும் பாய்ல அல்லாஹ்வுக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம், தோஷம் சரிவோம் அந்த சமயத்தை. ஏன்னா நமக்கு உயிர் திருமண மாதிரி இருக்காது. மரணி நம்ம பல கனவு இருக்கும். நான் எனக்கு நான் சொல்றேன். அப்போ வந்து அந்த எவ்வளவு அது புனிதம்னா இருந்தா நமக்கு அந்த நினைப்பு வரும். நம்ம நினைச்சு பார்க்கணும் அந்த விஷயத்த. உயிர்கள் நல்லா புனிதமாக்கி இருக்கிறாரு. அந்த உயிரை வந்து கொலை செய்யறத நமக்கு எல்லாம் தடை செஞ்சிருக்கிறாரு. நம்முடைய உயிரும் அதே மாதிரியான ஒண்ணா இருக்குது அப்படின்னு நம்ம அறிஞ்சிருக்கோம். இது அவங்க நம்பிக்கையாளரை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒருபோது என்ன செய்ய மாட்டாங்க, அப்படி செய்ய மாட்டாங்க. ஏன்னா அல்லாஹ் உயிரை புனிதமா ஆக்கியிருக்கின்றார் நீதியின் போக்கிலேயே தவிர அப்படிங்கிறார். ஒரு நீதிக்காக வச்சு கொலைன்னு வச்சிருக்கிறாரு. ஏன் வச்சிருக்கிறாரு? குற்றங்கள் நடக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சிஸ்டம் எல்லாம் வச்சிருக்கிறார். கொலை பண்ணோம்னு சொன்னா அதுக்கு அடுத்த சமுதாயம் பாதுகாக்கப்படும். இந்த நாட்டுல இப்படி செஞ்சோம்னா இது நிகழும், அப்படி நம்ம யாருமே கொலை செய்யக்கூடாது, செஞ்சா நாம செய்யப்படுவோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிடுவோம். சரியா? அந்த அடிப்படையில அல்லாஹ் அந்த சட்டத்தை நமக்கு ஆக்கி வச்சிருக்கிறாரு. நீதியின் போக்கிலே தவிர அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கொலை மாட்டாங்க. அன்றி அவர்கள் விபச்சாரமும் செய்ய மாட்டார்கள். இந்த குற்றங்களை செய்யக்கூடியவங்க அதற்குரிய விலையை கொடுத்தாக வேண்டும்ங்கிறார். விபச்சாரம் செய்ய மாட்டார்கள்னா அது உறவு தவறிய ஒரு வழிமுறைகள் எல்லாம் சொல்றார். அதாவது நமக்குன்னு ஹலாலா நமக்கு எல்லாம் ஒரு வச்சிருக்கிறார். யார் யாரோட இருக்கணும், யார் யாரை திருமணம் செய்யணும், யார் யாரை திருமணம் செய்யக்கூடாது, எது உறவு, எது முறை தவறிய உறவு, அப்படி நமக்கு நிறைய திட்டங்களை வகுத்து கொடுத்துருக்கிறாரு. அந்த உறவு முறைகள் நமக்கு எல்லாம் சொல்றார். அப்படி நாம அந்த வகையில் நம்ம திருமணம் செய்யறோம். திருமணம் செய்யக்கூடிய அந்த வகையில மட்டும்தான் நம்முடைய உடல் வேட்கையை, திருமணம் என்ன? திருமணம் என்பது நம்முடைய உடல் வேட்கையை கூடிய ஒரு வடிகாலாக நல்லா அமைச்சு வச்சிருக்கிறார். மனிதன் அவனுடைய இயல்பு ஒரு வேட்கை நமக்கு இருக்குது. அந்த வேட்கைக்கு வடிகால் வேணும்ல. அந்த வடிகால் என்ன? அதுதான் திருமணம், ஆண் பெண் உறவு. அப்படி அந்த உறவை முறையாக செய்வாங்க அப்படின்னு சொல்றாரு. உறவு தவறிய அந்த விபச்சாரத்தை நெருங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு.
இன்னைக்கு உலகத்துல வந்து நம்ம நிறைய பாக்குறோம், ரொம்ப மலிந்து கிடக்கக்கூடியதை பாக்குறோம். இதெல்லாம் நம்பிக்கை இல்லாத மக்களுடைய விஷயமா இருக்குது. சாதாரணமா வராங்க, பெரிய சந்திக்கக்கூடிய நபர்கள் நம்ம பேசுறோம், திருமணத்தை பத்தி அவங்க எத்தனை பிள்ளைங்க கேட்டா இல்ல நான் கல்யாணம் பண்ணிக்கலன்றான். வயசு பார்த்தா 40 வயசு இருக்கும் ஒருக்கு. என்னங்க நான் 40 கல்யாணம் ஏன் பண்ணல அப்படி, கல்யாணம் பண்ண தேவையில்லை. போனவங்களும் சச்சில ஒரு வாரம் சொன்ன அந்த விஷயத்த கூட, திருமணம் செஞ்ச அன்னைக்கு நமக்கு நிறைய தொல்லைகள் இருக்கிற மாதிரி அவன் முடிவு பண்ணிச்சிருக்கான். மனைவி மக்கள் குடும்பம் நம்ம பிழைக்கணும், கஷ்டப்படணும், சம்பாதிக்கணும், எல்லாருக்கும் நம்ம தான் வடிச்சு கொட்டணும்னு நினைக்கிறான். ஆனா அப்படிதான் அந்த சோதனை ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு எல்லாம் எளிமையாக்கி இருக்கிறாரு. நமக்கு எவ்வளவு நமக்கு பல பிள்ளைகள் இருக்குது, மனைவி மக்கள் இருக்கிறாங்க, நாம ஒரு ஆள் தான் சம்பாதிக்கிறோம், நம்ம குடும்பத்தை பாக்குறோம். நமக்கு அந்த காலம் ஏதாவது கஷ்டமா தெரியுதா? கடுமையாவதும் கஷ்டமா எளிமையாவதும் அல்ல கையில தானே இருக்குது. நம்மளாவது 2-3 வாரிசோட நிப்பாட்டி வச்சிருக்கிறோம். நம்முடைய பெற்றோர் யோசிச்சு பாருங்க, அவங்க 7, 8, நம்ம வீட்டுல நீங்க எத்தனை கேட்டு பாருங்க, 5 50 வயசு 60 வயசு ஆளு கேட்டு எத்தனை அவங்க வீட்டுல எத்தனை, நான் 4வது 5வது அப்படிம்பாங்க. அப்ப நம்ம தகப்பனாரு 7, 8, நம்முடைய அதுக்கு முந்தைய சமுதாயம் வச்சு பாருங்க, அவங்க 12, 18 வரைக்கும் நம்ம கேள்விப்படுறோம். இப்பவும் நம்ம அதை பார்க்கத்தான் செய்யற அந்த விஷயத்த. ஆனா அதெல்லாம் இன்னைக்கு நிகழ்வு, ஆனா இல்ல, அது குறைஞ்சு போச்சு. அது சுத்தமா குறைஞ்சு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நான் அவங்க சம்பாதிக்க திருமணம் செய்யல அப்படிங்கிறான். திருமணம் செய்யலையே, அப்ப இயற்கையான தேவை இருக்குதப்பா, அதுக்கு என்னப்பான்னு கேள்வி கேட்டா அதுக்கு அவன் பதில் சொல்றான், அந்த மாதிரி நிறைய இருக்கிறாங்கன்றான். எவ்வளவுமே சொல்றான் பாருங்க. அது மாதிரியே நிறைய ஆண்கள் எப்படி திருமணம் செய்யாம இருக்கிறாங்களோ அப்படி பெண்கள் நிறைய இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நான் கேள்விப்படாத விஷயத்த பேச சொல்றான். அவனுக்கு அது எளிமையா இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் இதையெல்லாம் நம்பிக்கையாளருக்கு ரொம்ப கடுமையா இருக்கும். அதெல்லாம் நமக்கு அப்படி மனதில் ஆக்கி வச்சிருக்கிறாரு. எப்படி மனங்கள்ல வந்து ஒரு அன்பு, பாசம், இறுக்கம், நேர்மை எல்லாம் ஆக்கி வச்சிருக்கிறாரோ அது மாதிரி இது ஒரு கொடும் குற்றம், பெரிய குற்றம் வச்சிருக்கிறாரு. அதே சமயத்துல அதற்கான வாய்ப்பிலேருந்து நம்ம காப்பாத்துறாரு. வாய்ப்பு வந்தாலும் தப்பு செய்யணுமோ, ஒரு திருடுவதற்கோ பொய் சொல்வதற்கோ எதற்கோ வாய்ப்பு இருந்தா தானே. உனக்கு வாய்ப்பே தரலன்னா நம்ம செய்ய மாட்டோம்ல. அது அல்ல காப்பாற்றுற நம்பிக்கையாளரை பொறுத்த வரைக்கும் அந்த வாய்ப்பு வரும்போது கூட காப்பாற்ற. ஈசுப்புடைய சரித்திரம் நம்ம பாக்குறது இல்ல, அவர் காலமானதெல்லாம் என்ன அல்ல காப்பாராக அப்படிங்கிறாரு. ஒரு சாதாரணமான ஒரு நபரு, ஒரு இளவரசி, நாட்டினுடைய அரசி, ரொம்ப எளிமையா நடக்கக்கூடிய விஷயம். ஆனா அங்க அல்ல யாருடைய தலையீடு இருக்குது, அல்லாவுடைய தலையீடு இருக்குது. அல்ல அங்க அவர் காப்பாத்துறாரு அந்த இடத்துல. அதுக்கும் அவங்க சொல்ற காலமாவதெல்லாம் கடவுள் என்னை காப்பாராக அப்படின்னு அவர் சொல்ற அந்த வாசகத்தை அல்லாவுடைய நினைவு கூறக்கூடிய ஒரு மனிதராக அந்த யூசுப் இருக்கிறாரு. அப்படி நமக்கு நம்பிக்கையாக நம்மளுக்கும் இது மாதிரி விஷயங்கள் வந்து வெறுப்பா இருக்கும். நமக்கு இனி வெளிப்பாடு எப்படி அருவருக்கத்தக்க ஒன்னும் கடவுளுக்கு சமமாக இன்னொன்றா இலாகு மாறலா, எவ்வளவு கேள்வி அல்ல கேட்கிறாரு. அல்லாஹ் மற்றொரு தெய்வமா, அதை படிக்கவே நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குது. அது அது மாதிரி அந்த இனி வழிபாடு எப்படி அருவருப்பா இருக்குதோ அது மாதிரி அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த விபச்சாரங்களும் நமக்கு அருவருப்பான ஒண்ணு. ஒரு இயல்பாக நம்முடைய ஆன்ம பலத்தால நமக்கு தேவைப்படல. அது ஆக்சுவலா ஒரு விபச்சாரங்கிற வாய்ப்பே வந்தாலும் கூட நம்முடைய ஆன்ம பலத்தால எனக்கு தேவையில்லாத ஒண்ணு அப்படின்னு நம்மளே அது முடிவு எடுக்கிறோம். ஏன்னா அல்லாஹ் நம்மளை அப்படி பலமாக்கி வச்சிருக்கிற. அது மாதிரி நம்பிக்கையாளை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா விபச்சாரம் செய்ய மாட்டாங்க. இந்த குற்றங்களை செய்யக்கூடியவங்க அதற்குரிய விலையை கொடுத்தாக வேண்டுங்கிற அவருடைய விலை என்ன, தண்டனை தான் அவர் விலையா இருக்குது. கொலை குற்றம், விபச்சார குற்றம் இதெல்லாம் செய்யக்கூடியவங்களுக்கு அது விலையை கொடுத்தாக வேண்டும் அப்படிங்கிறார். அது நம்பிக்கையாளராக இருந்தாலும் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தாலும் நம்பிக்கையாளரை பொறுத்த வரைக்கும் இது போன்ற காரியங்களில் ஈடுபட்டு இருந்தாங்கன்னா அவங்க இந்த உலகத்திலேயே அந்த தண்டனை அனுபவிக்கிறாங்க. எவ்வளவு வழிகளையும் வேதனைகளையும் ஒவ்வொரு ஒரு வியாதிகளையும் விபத்துகளையும் நாம் கடந்துட்டு தான் இருக்கோம். இதெல்லாம் என்ன, நம்முடைய பாவத்திற்கான கூலியாக இங்கு அல்லாஹ் கொடுக்கிறார். மறுமையில நம்பிக்கையாளரை பொறுத்த வரைக்கும் அவர் மன்னித்து மீட்டு எடுப்பாரு, அங்க தண்டனை இல்லை. அதுதான் அந்த வசனத்தை மறுமைன்னு சொல்லாம பொதுவா சொல்றாரு. அன்றி இந்த குற்றங்கள் செய்பவர்கள் அதற்குரிய விலையை கொடுத்தாக வேண்டும்ங்கிறார். எங்க அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணல. மறுமையிலே இருக்குது, இன்மையிலே இருக்குது. நம்பிக்கையாளரை பொறுத்த வரைக்கும் இன்மையிலே அதை அடைகிறாங்க, மறுமையில அவங்க 2 மடங்கு அடைவாங்கன்னு சொல்றாரு. அது அடுத்து வரும் இன்ஷா அல்லாஹ், நம்ம அதை பத்தி பார்ப்போம். அது உயிர் செல்படும் நாளில் அவனுக்குரிய தண்டனை 2 மடங்காக ஆக்கப்படும், மேலும் இழிவுபடுத்தப்பட்டவர்களாக அதிலே அவர்கள் வசிப்பார்கள், நரகத்துல வசிப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த வசனம் முடியுது. இப்படி அல்லாஹ் நமக்கு இந்த வார்த்தையின் மூலமாக நிறைய நமக்கு பக்தி ஊட்டுறாரு, தெளிவை ஊட்டுறாரு, அறிவை போதிக்கிறாரு, திருப்தியை கொண்டு ஆசீர்வதிக்கிறாரு. உண்மையிலே நம்முடைய இரட்சகர் மிகவும் மகத்தானவரு. அவரை நாம அல்லும் பகலும் நினைத்துக் கொண்டிருப்பதன் மூலமாக நாம் நம்முடைய ஆன்ம பலத்தை பெறுகிறோம், பாவங்கள் இருந்து நாம விடுபடுறோம், நம்மள மீட்சிக்கான ஒரு ஆன்மாவாக அல்லாஹ் தயார் செய்கிறாரு. அதற்கு இன்னும் நம்மை மென்மேலும் பண்படுத்தி நம்மளை மன்னித்து மீட்டுக் கொள்வதற்கு அல்லாஹ் அருளும் கிருபையும் செய்வாராக சொல்லி இந்த உபதேசத்தை நாம் நிறைவு செய்வோம். வார்த்தையின் பூரணித்தும் அல்லாஹ்வுக்கே. மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். ஸலாமுன் அலைக்கும்